பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். தினம் ஒரு சிந்தனை அப்படிங்கிற தலைப்பில் பலதரப்பட்ட கருத்தியல் சார்ந்த சமூக கட்டமைப்பை எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பேசிக்கிட்டே வர்றோம். மாஷா அல்லாஹ், இன்றைக்கி இந்தியாவுடைய மிக முக்கியமான எலெக்ஷனுடைய ஒரு ரிசல்ட் உடைய நாள். ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த நிலையில் நாம் இஸ்லாமிய சமூகம் என்ன மனநிலையில் நம்ம இருக்கணும், என்ன ஒரு இலக்கோடு என்ன ஒரு திட்டத்தோடு நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய டிஸ்கஷன் பண்ணணும், நிறைய இதை பற்றி நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். இந்த வாய்ப்பை நம்ம சரிவர பயன்படுத்தணும். குறிப்பாக இந்தியாவிலேயே தமிழ்நாடு ஒரு தலை சிறந்த ஒரு வித்தியாசமான சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் அப்படிங்கிற ஆழமான கருத்தியலோட பயணிக்கக்கூடிய ஒரு தலை சிறந்த மாநிலம் அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் நம்ம எல்லாரும் திரும்ப அதை உறுதிப்பட செஞ்சுருக்கிறோம். மாஷா அல்லாஹ். இப்போ இஸ்லாமிய சமூகம் நாம் இந்தியாவுடைய வளர்ச்சியில், இந்தியாவுடைய உருவாக்கத்தில் நாம் நம்முடைய பங்களிப்பை நம்ம அதிகப்படுத்தணும். ஒரு அசைக்க முடியாத, நம்மளை எந்த நிலையிலும் நம்முடைய உரிமைகள், நம்முடைய சுதந்திரங்கள் பறிக்க முடியாத நிலையில் நாம் நம்மளை உருவாக்கிக்கணும். இந்த வாய்ப்புகளை நம்ம சரிவர பயன்படுத்தணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஒரு 4 விதமான மனநிலைகளை நம்ம உருவாக்கணும். முதலாவதாக சமூகத்தில் ஒரு விஷனை நம்ம ஏற்படுத்தணும். அடுத்த 10 வருஷத்தில் ஒரு வலிமையான கட்டமைப்புடைய சமூகமாக நாங்கள் மாறணும். இந்தியாவுடைய வளர்ச்சியில், இந்த மண்ணுடைய உருவாக்கத்தில், இந்த மண்ணை வலிமையான ஒரு சகோதரத்துவம் உள்ள, ஒரு ஜனநாயகம் உள்ள இந்திய அரசியல் சாசனத்தை ஆழமாக யோசிக்கக்கூடிய, சிந்திக்கக்கூடிய வருங்கால சமூகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷன் நம்மள்கிட்ட இருக்கணும். அந்த விஷன் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. நம்ம கடந்த காலங்களில் செய்த தவறுகளை, இல்லை சுதந்திரத்திற்கு பிறகு செய்த நம்முடைய தவறுகளை நம்ம செஞ்சிடக்கூடாது. நம்முடைய ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு மஹல்லாக்களையும், ஒவ்வொரு ஊர்களையும், ஒவ்வொரு மாநிலங்களையும் அங்கே இருக்கக்கூடிய மக்களோடு இணைந்து நம்ம ஒரு மனிதத்தை பாதுகாக்கக்கூடிய, மனித சமுதாயத்தை, ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய, எல்லா விதமான வளர்ச்சியிலையும் பங்கு பெறக்கூடிய ஒரு அசைக்க முடியாத சக்தியாக, ஒரு ஆற்றலாக நம்ம மாறணும், நம்மளை மாற்றணும். அப்படிப்பட்ட ஒரு விஷன் நமக்கு வேணும். ஆன்மீக ரீதியாக நம்ம ஸ்ட்ராங் ஆகணும், சமூக ரீதியாக நம்ம ஸ்ட்ராங் ஆகணும். அதே மாதிரி பொருளாதார ரீதியாக நம்ம இந்தியாவுடைய வளர்ச்சியில் பங்கு பெறணும். அதிகாரத்துக்கு, கல்வியில், எல்லா நிலை கல்வியிலையுமே நம்முடைய மக்களை, நம்முடைய சமுதாயத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணியை திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு விஷன் நமக்கு வேணும். விஷன் நமக்கு வேணும் அப்படின்னா நமக்கு ஃபோக்கஸிங் வேணும். சமுதாயத்திட்ட ஃபோக்கஸ் கொடுக்கணும். நம்ம நிறைய நேரங்களில் அந்த உணர்வுகளே இல்லாமல் நம்ம இருக்கிறோம். யார் வந்தா என்ன, யார் ஜெயிச்சா என்ன, சமூகத்தில் என்ன நிலை ஏற்பட்டா என்ன, ஜனநாயகம் மாற்றப்பட்டா என்ன, கான்ஸ்டியூஷன் மாற்றப்பட்டா என்ன அப்படிங்கிற மனநிலை நம்முடைய இளைஞர்கள்ட்டையும் நம்முடைய மக்கள்கிட்டையும் வந்துடக்கூடாது. வராமல் இருக்கணும்னா ஒரு ஃபோக்கஸிங், ஒரு கவனம் சார்ந்த ஒரு விஷயத்தை அவங்கள்ட்ட திரும்ப திரும்ப நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு விஷன் நம்மள்ட்ட இருக்கணும்னா நம்மள்ட்ட ஃபோக்கஸிங் இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் ஒரு நீண்ட விஷன் வச்சிருந்தாங்க. அந்த விஷனுடைய வெளிப்பாடு ஃபோக்கஸிங். ரிஜால்களை உருவாக்குனாங்க, மனித வளத்தை கட்டமைச்சாங்க, கவனிக்கக்கூடிய, யோசிக்கக்கூடிய மனித சமுதாயத்தை கட்டமைச்சாங்க. அதனால தான் அவ்வளவு வலிமையான கட்டமைப்பை உருவாக்க முடிஞ்சிச்சு. இப்போ இன்னைக்கு இந்தியாவில் நம்ம 2வதாக நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டியது ஒரு ஃபோக்கஸிங் பிளான் நம்மள்ட்ட இருக்கணும். ஒரு கவனமான, எல்லா நிலை கவனமும் இருக்கணும். கல்வியில் கவனம் இருக்கணும், சமூக நிலையில் கவனம் இருக்கணும், பொருளாதாரத்தில் கவனமாக நிறைய இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், நிறைய புது புது தொழில் நிறுவனங்களை உருவாக்கக்கூடிய, வியாபாரங்களை கட்டமைக்கக்கூடிய, நேர்மையான வியாபாரங்களில் ஈடுபடக்கூடிய வருங்கால இளம் சமூகத்தை கட்டமைக்கணும். அந்த ஃபோக்கஸிங் நம்மள்ட்ட இருக்கணும். விஷன் நம்மள்ட்ட இருக்கணும்னா ஃபோக்கஸிங் இருக்கணும். ஃபோக்கஸிங் நம்மள்ட்ட சரியாகணும்னா கண்ட்ரோலிங் இருக்கணும். நம்மள்ட்ட ஒரு கட்டுப்பாடுள்ள வாழ்க்கை நமக்கு வேணும். இனிமேலும் நம்ம ஏனோ தானோன்னு வாழ்ந்தோம்னா ரொம்ப பெரிய அகல பாதாளத்துக்கு நாங்கள் மாட்டிக்குவோம். அப்போ நாங்கள் நம்மளை டெவலப் பண்ணி கொண்டு போகணும்னா எங்கள்கிட்ட கண்ட்ரோலிங் சிஸ்டம், ஒரு சுய கட்டுப்பாடுள்ள சமூகத்தை உருவாக்கணும். இன்னைக்கு நம்முடைய வாலிபர்கள் 2 எக்ஸ்ட்ரீமுக்கு போறாங்க. ஒரு எக்ஸ்ட்ரீம், எதையுமே தெரியாத என்ஜாய்மெண்ட் மட்டுமே வாழ்க்கைன்னு ஒரு கூட்டம் போகுது. ரேசிங், பப்பிங், கேமிங்கில் ஈடுபடுறது, ட்ரக்ஸு,
இது போன்ற நிகழ்வுகள்ல மாட்டிக்கிறாங்க. இல்லைன்னா இந்த ஒரு பக்கத்து போய் தேவையில்லாத பிரச்சனைகள், வெறுமன போராட்டங்கள், வெறுமன உணர்வு ரீதியான வார்த்தைகள், இல்ல தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபட்டு நேரம் காலங்கள் எல்லாம் அறிவெல்லாம் அதுல செலுத்துறாங்க. அப்படி விட்டுறக்கூடாது. இந்த ரெண்டு பேர்த்தையுமே சமநிலையில கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு கண்ட்ரோலிங் சிஸ்டத்தை கொடுக்கணும். நம்ம இப்ப கண்ட்ரோலிங் சிஸ்டம் எப்ப ஃபார்ம் ஆகும்னா பிலீவிங் சிஸ்டம் கரெக்டா இருக்கணும். மக்களை அல்லாஹோடு, குர்ஆனோடு, நபியினுடைய முஹப்பத்தோடு இணைக்கணும். நம்ம எல்லாரும் ஒன்ன புரிஞ்சுக்கணும். நாம இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு மட்டும் பொறுப்பல்ல, இந்த உலகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. இந்த மனித இனத்தை, மண்ணை, மக்களை, மலை, செடி, கொடி எல்லாத்தையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. அப்படிங்கிற உணர்வுகளை நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கு நம்ம கொடுக்கணும். இது காலத்தினுடைய ரொம்ப அவசியம். நம்ம எல்லாரும் மனிதர்கள், இறைவனால் படைக்கப்பட்ட மனிதர்கள். நம்ம எல்லாரும் எல்லாத்தையும் நேசிக்க பழகணும், உதவி செய்ய பழகணும். இணைந்த ஒரு ஜனநாயகத்தை, இந்தியாங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம், ஒரு மிகப்பெரிய அருள். அது அல்லாஹுடைய, இறைவனுடைய மிகப்பெரிய அருள். இந்த அருளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. இந்த ஜனநாயகத்தை, இந்த கான்ஸ்டியூஷனை, இந்த மனித நேயத்தை, இந்த சோசியல் ஜஸ்டிஸை, சமூக நீதியை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அதை பாதுகாக்கணும்னா பிலீவிங் சிஸ்டம் கரெக்டா இருக்கணும். நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய ஷரியா, நம்முடைய குர்ஆனுடைய தொடர்பு சரியா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம நாட்டை, நம்முடைய ஜனநாயகத்தை பாதுகாத்து வலுப்படுத்த முடியும். ரொம்ப ஆழமாக இதை யோசிக்கணும். மனிதம்ங்கிற சிந்தனையை நோக்கி நம்ம நகர்த்தணும். இனிமேல் மதம்ங்கிற கருத்தியல் நோக்கி நகராம, மனிதம், எல்லா மனிதர்களையும் நம்ம நேசிக்கணும் அப்படிங்கிற உணர்வுகளோட பயணிக்கும் போதுதான் மிகப்பெரிய வலிமையான கட்டமைப்பை உருவாக்க முடியும். நம்முடைய சுதந்திரங்கள், நம்முடைய உரிமைகள், நம்முடைய மஸ்ஜிதுகள் எல்லாமே பாதுகாப்பான சூழ்நிலையில இருக்கும். மதம் சார்ந்து ஒரு வாழ்வியலை நோக்கி நகரும் போது அது மிக மோசமான நிலைகளை ஏற்படுத்துது. அது யாராக இருந்தாலும் சரி. அதனால நம்ம எல்லாரும் உறவுகள், நம்ம எல்லாரும் இந்தியர்கள் அப்படிங்கிற உணர்வுகளோடு நம்ம ஒரு சரியான விஷன், அந்த விஷனுக்கு ஏற்ற ஒரு ஃபோக்கஸிங் ஃபார்முலா, அந்த ஃபோக்கஸிங் கவனமான வாழ்க்கை முறை, இந்த கவனத்துக்காக கண்ட்ரோலிங் ஒரு கட்டுப்பாடான ஒரு லைஃபை நம்ம உருவாக்கணும். இந்த மூணும் சரியாகணும்னா எங்கள்கிட்ட பிலீவிங் சிஸ்டம், அல்லாஹுடைய எங்களுடைய உறவு, ஷரியத்துடைய உறவு, ஷரியத்துக்கு உட்பட்டு எங்களுடைய வாழ்க்கையை வச்சுக்கணும் அப்படிங்கிற உணர்வுகளோடு வருங்கால இளம் சமூகத்தை உருவாக்கணும். அதற்கு எல்லா இடங்கள்லையும் பயணிக்கணும். சமூக கட்டமைப்பு உடனே உருவாகாது. வாய்ப்புகள் கிடைக்கும் போது நாங்கள் அதை பாதுகாத்துக் கொள்ளணும். வாய்ப்புகள் கிடைக்கும் போது நாங்களை வலுப்படுத்தி கொள்ளணும். அப்படி இல்லைன்னா நம்ம நசுக்கப்பட்ட பிறகு நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப நமக்கு பெரிய ஒரு சான்சஸ் அல்லாஹ் நமக்கு, இந்த மக்கள் மிகப்பெரிய முக்கியமான ஒரு இந்த ரிசல்ட் நம்ம கொடுத்துருக்குது. நம்ம எல்லாரும் அல்லாஹ்வுக்கு நிறைய ஷுக்கூர் செய்யணும், நன்றி செலுத்தணும். மாஷா அல்லாஹ் நம்ம இப்போ ஒரு வலிமையாக கட்டமைப்பை நோக்கி நகரணும் அப்படின்னு சொன்னால் நம்மகிட்ட நிறைய பிளான், ஸ்ட்ராட்டஜிக்கல், டாக்டிக்கல் பிளானிங்கை நம்ம உருவாக்க ஆரம்பிக்கணும். அல்லாஹு தாலா தொடர்ந்து பயணிக்கக்கூடிய, தொடர்ந்து யோசிக்கக்கூடிய, தொடர்ந்து சிந்திக்கக்கூடிய, உணர்ச்சி வசப்படாம அறிவு வசப்பட்டு நிதானமாக, பொறுமையாக, எல்லா நிலையிலும் அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறாங்கிற உணர்வுகளோடு பயணிக்கணும். நாம அல்லாஹ் கூட இருக்கிறோமா அப்படிங்கிற உணர்வுகளோடும் பயணிக்கணும். அப்படி பயணிக்கும் போது ஒரு வலிமையான இந்தியாவை, ஒரு வலிமையான நாட்டை நம்ம உருவாக்க முடியும். அதில் மிகப்பெரிய பங்களிப்பு அளிக்கக்கூடிய மக்களாக நம்முடைய சமுதாயத்தை உருவாக்க முயற்சிக்கணும். ஜஸாக்குமுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.